சென்னையில் ஆண்டுதோறும் சர்வதேச திரைப்பட விழா டிசம்பர் மாதம் நடைபெறும். 18வது திரைப்பட விழா கொரோனா காரணமாக இந்த ஆண்டு பிப்ரவரி 18ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை சென்னையில் நடைபெறுகிறது. இந்த விழாவில் 53 நாடுகளில் இருந்து 91 திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன. 18வது சர்வதேச திரைப்பட விழாவில் தமிழ் படங்கள் இடம்பெறுகின்றன. இந்த விழாவில் தமிழ் படங்களுக்கான போட்டியில் லேபர், கல்தா, சூரரை போற்று, பொன்மகள் வந்தாள், மழையில் நனைக்கிறேன், மை நேம் இஸ் ஆனந்தன், காட்ஃபாதர், தி மஸ்கிட்டோ பிலாசபி, சியான்கள், சம்டே, காளிதாஸ், காபே ரணசிங்கம், கன்னிமாடம் ஆகிய 13 படங்கள் திரையிடப்படுகிறது. சர்வதேச திரைப்பட விழா சென்னையில் இம்மாதம் 18ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. சர்வதேச திரைப்பட விழாக்களில் உலக நாடுகளில் தயாரிக்கப்பட்ட திரைப்படங்களும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட திரைப்படங்களும் திரையிடப்படுகின்றன. உலக மக்களின் ஒரு பொழுதுபோக்கு சாதனமாக அன்று முதல் இன்று வரை திரைப்படம் முன்னிலை வகித்து வருகிறது. பல நாடுகளின் தலை சிறந்த திரைப்படங்களை தமிழ் திரை உலகத்தினரும் சென்னை மாநகர மக்களும் கண்டு களிக்க ஏதுவாக தமிழகத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் இந்திய திரைப்பட திறனாய்வு கழகம் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. சர்வதேச திரைப்பட விழாவில் கலந்து கொண்டுள்ள பிரபலங்கள் மற்றும் திரைப்பட கல்லூரி மாணவ மாணவிகள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. கடந்த 18 ஆண்டுகளாக நாங்கள் சென்னை சர்வதேச திரைப்பட விழா ஒவ்வொரு ஆண்டும் சென்னையில் நடத்தி கொண்டிருக்கிறோம். பொதுவாக எந்த ஒரு ஃபெஸ்டிவல் எடுத்து சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் எடுத்தீங்கன்னா அதனுடைய சப்போர்ட் இல்லைனா அந்த கவர்மெண்ட்டே நடத்துவாங்க. இந்த ஃபெஸ்டிவல் ஒன்று தான் ஒரு ஃபிலிம் சொசைட்டி நடத்துகிறாங்க வித் சப்போர்ட்டாக கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அதுக்கு நாங்கள் முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டியது அம்மா அவர்கள். அம்மா கொடுத்த ஒரு ஊக்கம்தான் எங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசனுடைய நிதி உதவியுடன் அம்மா முதலாண்டு அதாவது எங்களுடைய 9வது ஃபெஸ்டிவல் 10வது ஃபெஸ்டிவலுக்கு 9வது ஃபெஸ்டிவலுக்கு கொடுக்கும் பொழுது எங்களுக்கு 27 லட்சம் கொடுத்து அப்புறம் கொஞ்சம் அடுத்த வருஷமாக 50 லட்சம் ஆக்கினாங்க. இப்போது தற்போதைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஆண்டு காலமாக 75 லட்சம் ரூபா கொடுத்து எங்களை ஊக்குவித்து வருகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் பொதுவாக நாங்கள் டிசம்பர் மாதம் தான் சென்னை சர்வதேச திரைப்படம் நடத்துவோம். இந்த ஆண்டு இந்த கொரோனா காரணத்தினால நாங்கள் தள்ளி போடலாமா கேன்சல் பண்ணிடலாமான்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அமைச்சர் திரு கடம்பூர் ராஜா அவளை முயற்சி பண்ணி கேட்கும்பொழுது நீ செப்டம்பர் கழித்து என்னை பாரு அப்படின்னாரு. அப்புறம் நவம்பர் மாதம் கேட்கும்போது நான் சிஎம்கிட்ட சொல்லிட்டேன் நடத்துங்க அப்படின்னு சொன்னார். அதனால் 3 மாத காலத்தில் நார்மலாக இந்த ஃபெஸ்ட் நடத்துகிறதுக்கு எங்களுக்கு வேண்டியது 8-9 மாதம் நடத்துவோம். மே மாதம் கான்ஸ் போய்ட்டு டிசம்பரில் நடத்த ஃபெஸ்டிவல் இந்த ஆண்டு 3 மாதத்துலேயே நாங்கள் நடத்தக்கூடிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. வாய்ப்பு மட்டும் இல்லை, கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தால் கூட எங்களால் நடத்தக்கூடிய வாய்ப்பு நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு நாங்கள் என்ன விரும்புகிற படங்கள் அந்த நல்ல படங்களை கொண்டு வந்திருக்கோம். எங்களுடைய முழு நோக்கம் இங்கே உள்ள திரைப்பட துறையினர் இந்த வெளிநாட்டு படங்களை பார்த்து தங்களுடைய திறமையை அந்த டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் இன்வால்வ்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த இங்கே மற்ற பிற நாட்டினுடைய அவங்களுடைய அவங்களுடைய டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் அந்த ஃபிலிம்ஸை பார்த்து தங்களுடைய திறமையை வளர்த்துக்கணும் அப்படின்னு தான் எங்களுடைய எய்ம். அதுக்காக வேண்டி தான் நான் என்ன சொன்னால் விஷுவல் கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் என்கரேஜ் பண்ணுறதுக்காக வேண்டி எம்ஜிஆர் ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க தயாரிக்க படங்களை நாங்கள் ஒரு காம்படிஷன் வைக்கிறோம். அவங்கள ஃப்ரீயாக பாஸ் கொடுத்து நீங்கள் படங்களை பாருங்கன்னு சொல்கிறோம். ஸோ தட் என்ன அவங்க வருங்கால திரைத்துறையினர் ஸோ அவங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா திரையுலகமும் நாம் நல்ல முன்னேறி வருங்கிறது. இன்னும் ஒரே ஒரு ஆசை என்னென்னா தமிழ் படங்கள் வெளிநாட்டு பட விழாக்களை கலந்து கொண்டு தரம் வாய்ந்த படங்கள் இவங்களும் தயாரிக்கிறாங்க அந்த பேர் வாங்கினதுக்காக வேண்டி தான் இந்த திரைப்பட ஃபெஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இங்கேருந்து ஃப்ரெஞ்சு கான்சல் ஜெனரல் வராங்க, ஜெர்மன் கான்சல் ஜெனரல், கொரியன் கான்சல் ஜெனரல், அப்புறம் டைரக்டர் அசோசியேஷன், ஃபிலிம் சேம்பர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸு ப்ளஸ் சத்யன் தியேட்டர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. சுஹாசினி மணிரத்னம் அதை தொகுத்து வழங்க இருக்கிறாங்க.
அது வந்து இப்போ ஒரு 1/2 45 மினிட்ஸ் இந்த ஃபங்க்ஷன் இருக்கும். முடிஞ்சோடனே படம் போடுவோம். ஃப்ரெஞ்சு படம் வந்து ஃபஸ்ட் கிளாஸான படம். இப்போ பிற அவார்டு வாங்கின படங்கள் அதை வந்து லோக்கல் கான்சுலேட் இங்கே உள்ள லோக்கல் அலையன்ஸ் ஃப்ரான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஜெர்மன் எம்பசி மேக்ஸிமம் பவன் அவங்களும் 4 படம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த அளவுக்கு இங்கே வந்து பல வெளிநாட்டு தூதரங்களுடைய சப்போர்ட்டு எங்களுக்கு இருக்குது. தூதரங்கள் சப்போர்ட்டு, அரசாங்க சப்போர்ட்டு, இண்டஸ்ட்ரி சப்போர்ட்டு, ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி சப்போர்ட் இப்படி இருக்கிறதுனால இந்த எங்களுடைய ஃபெஸ்டிவல் வந்து இன்னும் கொஞ்சம் தரம் வாய்ந்ததாக மேலே உயர்த்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது சார். தமிழ் படங்கள் வந்து 13 படங்கள். அதில் சில படங்கள் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் திரையிலே வரல. திரையில் வராத படங்கள் அக்கா குறிய படம் இருக்குது. அது இப்போ தான் இப்போ சென்சார் ஆகி அவங்க வந்து இப்போ தான் ஃப்ரெஷ் ஷோ போட்டிருந்தாங்க. அந்த படம் இருக்குது. அது இல்லாமல் ஓடிடியில் வந்த சூரியரை போற்று, பொன்மகள் வந்தாள் அந்த படங்கள் நாங்கள் போட இருக்கிறோம். அதெல்லாம் இந்தியன் பனோராமா சில தமிழ் படங்கள் வந்து காம்படிஷனில் கலந்துக்க முடியாத தமிழ் படங்கள் வந்து இந்தியன் பனோராமா செக்ஷனில் வராங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 13 17 படம் 18 தமிழ் படங்கள் போடுறோம் சார். துளு கேள்விப்பட்டீங்களா? வந்து கர்நாடகாவில் பக்க சொல்ல துளு அது நாட்டு அந்த மொழிபெயர் படம் வந்து இந்தியன் பனோராமா அங்கே போட்டிருந்தாங்க. இதில் கோவாவில் அது நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த அளவுக்கு வெளி மாநிலங்களிலிருந்தும் நல்ல படங்கள் இதில் போடுறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சார். ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாடு போகிறது ப்ரெசன்ட் டேயில் வெரி டிஃபிகல்ட். விசா வாங்கணும், அப்புறம் இந்த ஹெல்த் இது இருக்குது, ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, போக முடியாது. வேற இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது அந்த நாடுகள்லாம் எப்படி இருக்குது, எவ்வளவு வளர்ச்சியாக இருக்குது, இல்லை எவ்வளோ கஷ்டத்தில் அனுபவம் இருக்காங்க, அந்த மாதிரி நேருக்கு நேராக பார்க்குற ஒரு அனுபவம் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பார்க்கும்போது தான் கிடைக்கும். எங்களை மாதிரி ஆட்களுக்கு ஒரு ஃபெஸ்டிவலில் எங்கள் படம் வருதுன்னு சொல்லும் பொழுது வாழ்க்கையில் பல சாதனைகள் புரிந்த ஒரு பெரிய எனர்ஜி கொடுக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஃபெஸ்டிவல் மிகப்பெரிய வெற்றி அடையணும். உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் வேணும். உலகத்தில் இருக்கிற எல்லா சினிமாவும் பார்க்குறதுக்கான சான்ஸ் கிடைக்கிறது, அதுவும் அதில் நல்ல சினிமா வந்து கொண்டு வந்து பார்க்குறது வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இவ்வளோ நாள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஆக்சுவலி வெளியில் வந்து அந்த சினிமா பார்க்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸை திரும்ப அனுபவிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ சினிமா எந்தூசியாஸ் எல்லாருமே வந்து டெஃபினட்டாக அந்த ஃபெஸ்டிவலை சப்போர்ட் பண்ணணும். வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். உலகத்தில் எங்கெங்கே எந்த மாதிரி சினிமா எடுக்கிறாங்கங்கிற பார்த்து வந்து எல்லோரும் ரசிங்க. ஓகே, தட்ஸ் இட். தேங்க்யூ. இந்த வருஷம் நடக்குமோ நடக்காதோன்னு நினச்சது. வி ஆர் ரைட் ஆன் டைம். வண்டர்ஃபுல் ஃபிலிம்ஸ். என்ன தான் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் பெரிய டிவி வச்சு வீட்டில் பார்த்தாலும் ஐ திங்க் இந்த பெரிய ஸ்க்ரீனில் இந்த படங்கள் நம்ம வந்து இன்டர்நெட்டில் உட்காந்து ஓஹோ இங்கே வந்துச்சா, இங்கே நாமினேட் ஆச்சான்னு பார்த்த படங்கள் வந்து பார்க்குறது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்க போகுது. அண்ட் எல்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறப்போ வந்து உட்காந்து பார்க்குறது இட்ஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மெனி ஆஃப் அஸ். எல்லோரும் வந்து பார்க்கணும். ஐ திங்க் சேஃப் டிஸ்டன்ஸோட படங்களை நம்ம நிறைய ரசிப்போம்னு நினைக்கிறேன். I've been associated with the international festivals for more than 29 years, and with the Chennai, from the day one I've been directly for about 10 years and indirectly for about 9 years, 8 years, and it's a great feeling that we are getting good films from, we have to work hard to get films with a lot of difficulties, with a lot of constraints, and we have to bring the films. I'm very happy, at least the content wise Chennai is doing very well. I take the responsibility of bringing the content to the festival, and with the help of our other selectors like Murali, Divya, Dhanasekaran, Idayatullah. It's a Herculean task. Even then we are happy that we could do a good package of films this year, in spite of our constraints on financial aspects, other things. சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்கிறதுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு வருஷம் எல்லோரும் லாக்டவுனில் உட்காந்த அப்புறம் இந்த மாதிரி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வேர்ல்டு வைட் சினிமா ஒன்றா உட்காந்து பார்க்குறது வந்து ஒரு பெரிய விஷயம். நான் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 4 படம் பார்க்கணுன்னு இருக்கேன். ஸோ தங்கராஜ் சார், சந்தானம் சார், என்டையர் கமிட்டி டீம் எல்லாருக்குமே பெரிய தேங்க்யூ. இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய பிரபல முக்கியமான கண்ட்ரீஸ்லேருந்து படங்கள் வந்து அது எல்லாமே பார்க்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. ஒரே இடத்துல இருந்துட்டு இப்போ என்னால் வந்துட்டு ஒரு ஈரானியன் படமும் பார்க்க முடியும், ஒரு கொரியன் படமும் பார்க்க முடியும், என்னால் ஒரு ஜாப்பனீஸ் படமும் பார்க்க முடியும். எல்லாமே அது வேறு கல்ச்சர், அது வேறு சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்டோடு என்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும்.
எல்லாத்த விட நான் பெரிய விஷயமா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் என்ன பார்க்குறேன்னா வந்துட்டு உணர்வுகள் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப பிரமாதமாக வந்துட்டு வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ எல்லா படங்களுமே இந்த உணர்வுகள் அந்த சார்ந்த படங்களாக வரும்போது நமக்கு வந்துட்டு மொழி சார்ந்து மொழியை தாண்டி சினிமாவே வந்துட்டு ஒரு மொழி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்மளால் பார்க்க முடியுது. நான் இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸை ரெகுலராக பார்த்துட்டு வரேன். இன்ஃபேக்ட் கோவாவுக்கும் 8 தடவை போயிருக்கேன். இங்கே சென்னை ஃபெஸ்டிவல்ஸும் ரெகுலராக அட்டன் பண்ணிகிட்ருக்கேன். இதில் மிகப்பெரிய ஒரு சௌகரியம் என்னென்னா, நம்ம வந்து பலதரப்பட்ட படங்களை பார்க்க முடியுது. இதெல்லாம் தியேட்டருக்கு சிலது வராது. அதில் மேக்ஸிமம் இதில் அதை தாண்டி ஒரு குவாலிட்டியாக இருக்கிற படங்கள் நம்ம பார்க்க முடியுது. அந்த நாட்டோட கல்ச்சர் புரிதல் இருக்குதுல. இந்த நாட்டில் இப்படி தான் இந்த ஜனங்கள் இப்படி தான் வராங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலை வராங்க, இந்தப்பட்ட ஒரு கிளைமேட் கண்டிஷனில் வராங்க, எல்லாமே நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. அண்டு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிளாட்ஸ் நம்ம அதில் பார்க்க முடியுது. இன்னும் என்னென்னா, இந்த ஒரு 1-to-1 ரியாக்ஷன் தெரியும். இதில் ஃபெஸ்டிவல்ஸ் கலந்து கொடுக்கணும், பல டேரக்டர்ஸு, பல டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ஒருத்தர் நம்ம மீட் பண்ணிட்டு பல அண்டர்ஸ்டாண்டிங் இதில் கிடைக்கிது. இன்னொன்று ஆஸ் எ ப்ரொடியூசரை பண்ண பிஸ்னஸ் வந்து குளோபலாக பண்ண முடியும் நம்பிக்கை வருது. ஸோ வேர்ல்டு லெவலில் சினிமா இப்படி பண்ணுறாங்க, நம்மளும் இதை நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நேச்சுரலாகவே இதை கொண்டு போய் போகுது. கண்டிப்பாக இதை ஒவ்வொருத்தரும், அதாவது என்ன சொல்ல, சினிமா ரசிகர்கள் அத்தனை பேரும், கலை ரசிகர்கள் அத்தனை பேரும் ஒரு ரசிக்க வேண்டிய தருணங்கள் இதெல்லாம் வந்து டோன்ட் மிஸ் இட். ஒரு வட்டார மொழியில் அந்த மக்களுடைய வாழ்வியலை உண்மையாக பிரதிபலிக்கின்ற ஒரு திரைப்படம் உலக சினிமா. அந்த திரைப்படத்தை உலகின் எந்த மூலையில் திரையிட்டாலும் அந்த பகுதி மக்கள் அதை ரசித்து கொண்டாடுவார்கள். இதற்கு மொழி தேவையில்லை, திரைமொழி மட்டும் வேண்டும். ஒரு திரைப்பட விழாவில் ஒரு திரையரங்கில் உட்காந்து பார்க்கும்போது அந்த ஒளி எல்லாம் சர்வதேச தரத்தில் இருந்தால் தான் ஒரு இயக்குனர் எப்படி தன்னுடைய கட்டமைச்சாரோ அதை முழுமையாக வந்து பார்வையாளர் உள்ள வாங்க முடியும். அது இந்த வருஷம் நிறைவேறி இருக்குது. பல நாடு மக்களுடைய கலாச்சாரம், பண்பாடு இவங்களெல்லாம் நல்லா தெரிஞ்சிக்க முடியுது. அதை தவிர ஒரு வேர்ல்டு டூர் போன மாதிரி எல்லா கண்ட்ரியினுடைய காட்சிகளையும் நம்மளால் பார்த்து ரசிக்க முடியுது. சில படங்கள் நம்ம தமிழ் படங்கள் இருக்கிற மாதிரியே கதைகள்லாம் இருக்குது, சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்குது. நம்ம வந்து ஃபைட்டிங் எல்லாம் தமிழ் படத்தில் அங்கேருந்து எடுக்கிறோம், அவங்க சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம படங்கள்லேருந்து எடுத்துருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குது. இது மிக சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்கன்றது தான் என்னை பற்றி சொல்ல முடியும். இந்த விழா வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துகிட்டு நல்லாயிருக்கு. ஒரு விஷயம் என்னென்னா, இந்த விழாவுக்கு வர்றதுனால யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. என்னென்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர், சினிமா பிரபலங்கள்லாம் எல்லோரும் வராங்க. ஒரு கம்பெனியில் போய் டைரக்டர் பார்க்குறதெல்லாம் கஷ்டம். ஆனால் இங்கே வந்து எல்லாரையும் பார்த்து ஃப்ரெண்ட்லியாக இது கிடைக்கிது. பார்க்குற இடத்துல, சார் இந்த ரோல் பண்ண முடியுமா, நீங்கள் வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. வாய்ப்புகள் அந்த மாதிரி எனக்கும் வந்திருக்கு. ஸோ இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் சினிமா லவர்ஸ். இது ரொம்ப முக்கியமான இது. ஆனால் எல்லாருமே இதை வந்து பார்க்கணும். இப்போது நம்ம சென்னை திரைப்பட விழாவை பற்றி சொல்லணுன்னா, நாங்களாம் வந்து இப்போ ஒரு நல்ல திரைப்பட விழாக்களுக்கெல்லாம் போகணும் அப்படின்னா கோவா போகணும், ட்ரிவேண்ட்ரம் போகணும், ட்ராவல் பண்ணி அங்கே செலவு பண்ணி அங்கெல்லாம் போய் பார்ப்போம். அப்படி போய் பார்க்குற நேரத்தில் நம்ம இடத்துல நம்ம சென்னையிலேயே ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது அப்படிங்கும்போது அது மிஸ் பண்ணவே முடியாது. அது இந்த வருஷம் லைனப் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல படங்கள், டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது. எதையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது நம்ம இவ்வளோ பக்கத்தில் சென்னையில் நடக்கும்போது சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து நமக்கு எப்போவுமே ஸ்பெஷல் தான். 18வது வருஷம் அவங்க நடத்துகிறாங்க இந்த ஃபெஸ்டிவலை. சமீபத்தில் இந்த வருஷத்தில் தான் இதில் நான் இன்வால்வ் ஆகினேன். இதில் வந்து வித்தியாசம் என்ன பண்ணணும்னு பார்த்தோம். உலக ரீதியாக எல்லா நாடுகளையும் இந்த மாஸ்டர் கிளாஸஸ்னு ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் இயர் மாணவர்களுக்காண்டி, ஃபிலிம்ஸு அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்காண்டி இந்த கிளாஸஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஆல்மோஸ்ட் ஆல் டாப் பீப்புள் வந்து பேசுகிறாங்க. அந்த லிஸ்ட் இங்கே இருக்குது. மிஸ்டர் கேவி ஆனந்த், ஆர் கேமராமேன் ரத்னவேல், பாகுபலியோட ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் பண்ணார், அவர் வராரு. அந்த மாதிரி பல பேர் வராங்க. எல்லா பேர், ரூபின், எடிட்டர் ரூபின், வர பேர்கள் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் வந்து பேசுகிறாங்க. இப்போ சினிமா வந்து ஃபார்மே மாறிட்டுருக்கு. இப்போ ஓடிடி அந்த மாதிரி சயின்ஸை ஒட்டி நம்ம போயிட்டு இருக்க வேண்டியது தான் முக்கியம், ரொம்ப முக்கியம். சயின்ஸ் கூடவே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அடுத்தது வந்து சொல்ல வேண்டியது என்னென்னா, கதை நம்ம ஊருக்கு தெரிஞ்ச கதைகளாக சொன்னால் பெட்டர். ரொம்ப இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு வந்து நம்ம இங்கே சொல்கிறது ஓகே, இது ரெஃபரன்ஸுக்கு இது எல்லாமே ஓகே. பட் என்றைக்குனாலும் நம்ம வந்து நம்ம சவுத் இந்தியன் சாப்பாடு தான் சாப்பிட முடியும். அது மாதிரி சினிமாலேயும் அது மாதிரி தான் இருக்குது. நம்ம கலாச்சாரம் நம்மளை ஒட்டி தான் போக வேண்டியிருக்கு. உலக ரீதியாக நீங்கள் போகலாம், ஆனால் நம்மளது தான் போக முடியும். இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மூலம் திரைத்துறையைச் சேர்ந்த டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ரைட்டர்ஸ், கேமராமேன், இந்த மாதிரி எல்லாருமே
பல நல்ல படங்களை பார்க்குற வாய்ப்பு கிடைக்குது. அது எல்லாருக்குமே மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த வருஷம் பேண்டமிக் அப்புறம் இத்தனை படங்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இன்ஃபேக்ட் இத்தனை மக்கள் வந்திருக்காங்கிறதே ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம். எல்லாரையும் கட்டுப்படுத்தி இருந்த அந்த பேண்டமிக் எல்லாருக்கும் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு கனவு உலகத்தில் இருந்தவங்களுக்கு இன்றைக்கி நிஜமாகவே இந்த சில்வர் ஸ்க்ரீனில் பார்க்குறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நம்ம தமிழ் படங்கள் மட்டும் இல்லாமல் 53 கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருக்கிற அவங்க படங்களையும் பார்க்குறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு இது. இதனால் இண்டஸ்ட்ரியில் உள்ள பல கலைஞர்கள் கட்டாயம் பயன்படுவார்கள். இது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. I was so happy to see the Avicii College students perform to the two songs, one about the nation and one about the state. And I'm so happy both the songs were composed by film people. Whether it's patriotism or love for language or love for your land, what can we do? We cannot do anything without people from the cinema. Edition of the Chennai International Film Festival, which is happening with the support of the government of Tamil Nadu and all the film lovers like you. This year we were wondering whether, due to the pandemic, whether we will be able to conduct the film festival in its usual style, and thanks to the support from the government and film lovers from you and various embassies which have also supported us in this event happening. I welcome one and all for this inaugural function. This year we have 91 films in this 18th edition coming from about 53 countries. There are 17 films in the Indian panorama, and we have the usual Tamil cinema competition as well this year. So I wish all of you a happy viewing from today to the 25th, and I welcome one all again. Thank you. What happened in 2001-2, when the festival were, these festivals, you know, in the Chennai was in earlier days, run, at that time we never had festivals. We had very few festivals, only we had the IFFI, which used to take place. At the time, this person called Mr. Tangaraj came and said, we have to start festival, we have to do something for the industry. I said, what you're doing? You have been in the RBI, what you would do? You are from the RBI, what you will do? Then he said, I've got a body called CF, which, you know, we screen films for people who are interested. We are going to promote a festival. He came with the proposal to Chamber. And then 2003 onwards, we started doing the Chennai Film Festival, sir. In fact, you should give a big hand. In the cinema festival, Tandai என்றால் தங்கராஜ் அவர்கள். அவர் இல்லை என்றால் இந்த film festival இங்க நடக்காது. We got fantastic films here. Kindly watch these films. And, you know, we have got, you know, dignitaries from different countries. All your films are going to be screened here. தயவு செய்து நம்ம இங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிலிம் சார்ந்தவங்க எல்லாரும் படம் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கோம் படம், பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, படியுங்க, பெரிய டைரக்டர்ஸ் ஆங்க, and come back with your film to the same festival. Thank one and all. Thank you. 18th celebrations. We never expected after this pandemic season this will happen. Even in Goa, there is a restriction of 200 seats only in Goa.
Out of 200 seats, 150 seats only were allotted to film industry. Balance government officials, ministers, like that. Only, but the auditorium is 2,500 capacity auditorium, but Goa Film Festival, government has allotted only 50 seats passes. Whereas here, like Satyam Complex, we have 3 screens and other cinema halls. Those who are not able to watch films, international films in Goa or anywhere in the world, they can watch happily here. 92 plus only international films, plus other Telugu, Tamil, Kannada, Malayalam, 12 Tamil films. All the films are worth watching. So I advise all the Viscom students and everybody to watch these international films. Where you missed in Goa, where this year because of the restriction, now happily you can enjoy all the films and the prize. சற்றப்ப 18 வருடங்களாக தங்கராஜ் அவர்கள் அரும்பாடுபட்டு சென்னை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலை தொடர்ந்து நடாத்தி வருகிறார். 10 லட்சத்தில் உதவிக்கரம் நீட்டிய தமிழக அரசு 25 லட்சம், 50 லட்சம் இப்போது இருக்கக்கூடிய தமிழக அரசு 75 லட்சம் அள்ளி வழங்கி இந்த விழாவுக்கு மிக சிறப்பினை சேர்த்திருக்கிறார்கள். கோவாவில் திரையிடப்பட்ட அத்தனை சிறப்புமிக்க படங்களை எல்லாம் சகோதரர் தென்னிந்திய திரைப்பட சபையின் செயலாளரும் பிலிம் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய செயலாளர் வைகுண்டர் அவர்கள் அரும்பாடுபட்டு அத்தனை சிறப்புமிக்க படங்களை எல்லாம் இந்த திரையிட உங்களை நீங்கள்லாம் கண்டு களிப்பதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவருக்கு தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையும் இந்திய திரையுலக சம்மேளனமும் இதற்கு அரும்பாடுபட்டு உழைத்திருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் கண்டு களித்து களிப்பீர்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைக்கிறேன். நன்றி, வணக்கம். Congratulations, 18th Chennai International Film Festivals. As you know, the Indian films like, Three Idiots or Dangal were very, very popular in Korea. As you know, the Korean cultural products, including Korean film like Parasite, Korean K-pops, Korean dramas are gaining popularity in India. Also, in addition, as you know, the lots of Korean companies, including Hyundai, are operating in Chennai. So I hope this kind of economic or cultural exchange should be continued and expanded. Mika and Andri, thank you very much. But one thing has not changed due to COVID, and these are the bilateral relations between India and Germany, and between Tamil Nadu and Germany, and they are thriving. Culture is a very important element of it, and I'm very happy that the Goethe Institute this year again is partnering with the International Film Festival. Katharina already mentioned the carefully selected movies, and what I noticed looking at the program is there are quite a number of co-productions amongst the movies. And this means this festival is really truly international. There are no boundaries if you cooperate. This is a good sign, and as much as we cherish our respective cultures and identities, we must remain open for exchange. I think it's very nice for you, for the audience, to be able to see movies which are not available usually on commercial basis. And definitely the selection of the French movies that you will have to see, it's really nice, and I'm really waiting for seeing some of the movies. I won't be long, so thank you so much for being here. Thank you for supporting cinema, and I think that we are very happy to be in your very nice hall today. It's a real pleasure. And enjoy the festival, and I really hope that you will come as well to Alliance Française. We are organizing screenings of films very often with Mr. Tangaraj and ICAF on a very regular basis. We have a weekly program of cinema when the situation is safe, and you are all very welcome to the Alliance Française for that. Thank you so much. Cine Indo Appreciation Foundation, dear members of the Chennai International Film Festival, dear colleagues, Mesdames, Messieurs, bonsoir.
dear friends, good evening. I'm very happy to be here in Chennai, the heart of Kollywood industry. We are really proud, the French team with Bruno, the French consulate together with the Alliance Française of Madras. We are really honored to be that France is the country, the guest of honor country. France and India have in common the passion for cinema. France is the birthplace of cinema, and France contributed in many ways to the cinema history and cinema innovation, including creating the filmmaking process itself. On the other hand, India is the biggest producer of film in the world and the second oldest film industry. And we have another thing in common. French people and Indian people love cinema and love going to the cinema theaters. In spite of COVID and in spite of the development of video platforms, our people keep going to the cinema theaters, and that's a good sign. And it's a pleasure to see people in the hall tonight. We have a long history in Tamil Nadu. France and Tamil Nadu are old friends, if I may say so. And not only because of Pondicherry and Mae and Yanao, but because we have a Tamil links. We have a Tamil community in France. We have a Tamil community in the French Reunion Island, in the Indian Ocean. We have family ties together. இந்த படவிழாவை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த the dignitaries, film industry people, and more than that, we are friends, right, sir? Really, we are happy to see such a wonderful crowding will happen every day, sir. It's not a problem. The selection of films are very good. We will also enjoy it. Please enjoy it. Thanks for all. இந்த திரைப்பட விழாவில் A Girl with a Bracelet திரைப்படம் திரையிடப்பட்டது.